மதுரை அரசு மருத்துவமனையில் பெண் குழந்தையை திருடிய தம்பதியினரை போலீசார் கைது செய்தனர். மதுரை அரசு மருத்துவமனையில் விருதுநகர் மாவட்டம் வத்தராயிருப்பு பகுதியில் வசிக்கும் கருப்பசாமி என்பவரின் பெண் குழந்தையை வெள்ளிக்கிழமையன்று மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். இதனால் மருத்துவமனையில் பெரும் பரபரப்பு நிலவியது. இந்நிலையில் குழந்தை திருடப்பட்டது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். ராஜபாளையத்தைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவரது மனைவி முத்துவிற்கும் மதுரை அரசு மருத்துவமனையில் இரட்டை பெண் குழந்தை பிறந்துள்ளது. இதில் ஒரு பெண் குழந்தை இறந்துள்ளது. மற்றொரு பெண் குழந்தை வளர்ச்சி குறைவு என்பதால் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சிகிச்சையில் உள்ள குழந்தையும் இறந்துவிடும் என்ற அச்சத்தில் விக்னேஷ் தம்பதியினர் கருப்பசாமியின் குழந்தையை திருடியது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து விக்னேஷ் மற்றும் முத்துவை கைது செய்த போலீசார் குழந்தையை மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வாங்கிட்டு and the location of the kidnapper was traced to Rajapalayam. The lady was from Rajapalayam. So உடனே ஒரு டீம் வந்து நேரா SI and டீம் நேரா அங்கே போனாங்க ராஜபாளையம். அங்க இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு எங்கே இருப்பாங்க சொல்லி அது புதூர்ல வாய்ப்பு இருக்கும். உடனே அந்த சிசிடிவி பேஸ் பண்ணி CDR அனாலிசிஸ் பண்ணிட்டு they have immediately traced and by 2 o'clock they have traced. இப்பிரச்சனையை தொடர்ந்து மதுரை அரசு மருத்துவமனையில் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.